இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புள்ளி வச்சு பன்னீர் செம்பு கோலம் போட போகிறோம். 1 2 3 4 5. அதே மாதிரி இன்னொரு வரிசை 1 2 3 4 5 5 புள்ளி வச்சுட்டோமா. இப்போ இந்த பக்கம் மேலே 1 கீழே 1 விட்டு நடுவில் 3. 1 2 3. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு மேலே 1 கீழே 1 விட்டுட்டு 1 2 3. இப்போ இந்த 3 புள்ளிக்கு நடுவில் 2 புள்ளி வைக்கணும். 1 2 1 2 1 2. இப்போ இந்த 2 புள்ளிக்கு அடுத்து உள்ளே போயிட்டு நேராக 5 புள்ளி, இந்த நேரில் 5 புள்ளி உள்ளே போயிட்டு இந்த 2 சுழித்து திரும்பி இந்த 5 புள்ளி திரும்பவும் கீழே இந்த 5 புள்ளி எடுத்துகிட்டு வந்து இந்த 2 புள்ளியோடு ஜாயின் பண்ணிடணும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஒரு புள்ளி இதுக்கு நடுவில் போயிட்டு இங்கே போயிட்டு இப்படி, அதே மாதிரி இந்த 2 புள்ளிக்கு இடையில் போயிட்டு இந்த ஒரு புள்ளிக்கு இடையில் போயிட்டு இப்படி இந்த கீழ்ப்பகுதியை 1 2 3. இதுதான் பன்னீர் செம்பு கோலம். அந்த காலத்து பன்னீர் செம்பு கோலம் அழகாக இருக்கா? இதை வீட்டில் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். 5 புள்ளி 5 புள்ளி 2 வரிசை வச்சுட்டு மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி விட்டுட்டு நடுவில் 3 புள்ளி, இந்த பக்கம் 3 புள்ளி அந்த பக்கம் 3 புள்ளி வச்சுட்டு அந்த 3 புள்ளிக்கு இடையில 2 புள்ளி 3 இடத்துலையும் வச்சிடணும். 3 வரிசையிலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும். நன்றி.